Good evening, students. So, shall we start the class? Okay, ma'am. Already நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்திருந்தோம்? யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா? Tiger comes to town. ஓகே. Tiger comes to a town இல்லையா? அந்த கதையில பாதி வரைக்கும் பார்த்திருக்கோம். ஆனா அதுல ரெண்டு பார்ட்ஸ் இருக்கு. பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு நம்ம பார்ட் 1 பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? சோ அதுல வந்து நம்ம பாதி ஸ்டோரி வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்போ அந்த ஸ்டோரியில என்ன பார்த்தோம்னு யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா? சும்மா நரேட் பண்ணா போதும். ஸ்டோரியில என்ன பார்த்தோம் அப்படின்னு சும்மா கதையா யாராவது சொல்லுங்க பாப்போம். டைகர் அந்த டவுனுக்குள்ள வந்தது, அது என்ன பண்ணுச்சு எல்லாமே பார்த்தோம். ஓகே. சோ அந்த டைகர் எதுல இருந்து வந்தது? சர்க்கஸ்ல இருந்து. வெரி குட். சோ சர்க்கஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகி வழி தவறி மார்க்கெட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? டெக்ஸ்ட் புக் ஓபன் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஸ்டோரியில நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி அந்த டைகர் வந்து டவுனுக்குள்ள வந்துச்சு, மார்க்கெட்டுக்குள்ள வந்தப்போ எப்படி மக்கள் எல்லாம் பார்த்தாங்க, அது எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்றதெல்லாம் பார்த்திருந்தோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 pages ஐ திங்க் we have completed. ஸோ எங்க கடைசியா கம்ப்ளீட் பண்ணோம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். லாஸ்ட்ல எங்க கம்ப்ளீட் பண்ணோம்? எந்த இதோட கதையை முடிச்சோம்? 62ல முடிச்சோம். 62ல எந்த இடத்துல முடிச்சோம்? எனி ஐடியா? அந்த ஸ்டோரி முடியுதுல, who you are, அதோட முடிச்சாச்சு. who you are நம்ம அது வரைக்கும் பார்த்தோமா? பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தானே பார்த்தோம். ஹெட்மாஸ்டர் ரூம்ல அது போய் இருந்துச்சு இல்லையா? சோ அது வரைக்கும் தானே டிஸ்கஸ் பண்ணோம். இதே எது வரைக்கும் பார்த்திருக்கோம்? நம்ம டைகர் வந்து சர்க்கஸ்ல இருந்து தப்பிச்சு வந்துச்சு, மார்க்கெட்டுக்குள்ள நடந்து வரப்போ அது எப்படி மக்கள் எல்லாம் பார்த்தாங்க, அண்ட் கெஃபேவை கிராஸ் பண்றப்போ அந்த ஓனர் எப்படி கல்லா பெட்டிக்கிட்டே இருக்கிறவர் பார்த்தாரு, அண்ட் அதுக்கப்புறம் அவங்க கிராஸ் பண்ணி வந்து ஸ்கூல்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அது டைகர் வந்துருச்சுன்னு ரொம்ப ஆரவாரம் பண்ணாங்க, அண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கத்தி அவங்களெல்லாம் அமைதி பண்ணி உட்கார வச்சப்போ டைகர் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்கூலுக்குள்ள போயிடுச்சு. ஸ்கூலுக்குள்ள போய் அது ஃபர்ஸ்ட் போன இடம் இது நம்ம இங்கே போச்சு இல்லையா? ஹெட்மாஸ்டர் ரூமுக்கு போய் அங்க அந்த டேபிள் கடியில போய் அது பதுங்கி இருக்கும் அப்படின்னு அது வரைக்கும் பார்த்துருக்கோம்ல. இல்ல அது உள்ள வந்து ஹெட்மாஸ்டர் ரூமுக்கு வருது இல்லையா? ஹெட்மாஸ்டர் ரூமுக்கு வந்து என்ன பண்ணுது, அது கீழே அந்த டேபிளுக்கு அடியில போய் இருந்துக்குது. சோ அதுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் அது பாட்டுக்கு என்ன பண்ணுது, படுத்துக்குது அப்படின்றது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? சோ எங்க கம்ப்ளீட் பண்ணோம் இதை அப்படின்னா, இங்க கீழே ஹேவிங் ஸ்பெஷல்
லைக்கிங் செகண்ட் பேரா இருக்கு இல்லையா? ஸோ செகண்ட் பேரால அண்டர் த லார்ஜ் டெஸ்க் அப்படின்னு இருக்கா. ஸோ அது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து கீழே போய் அதில் செட்டில் ஆகி ஒரு இடத்துல இருந்துருச்சு அமைதியா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த பேரா தட் இஸ் தேர்ட் பேரால பாருங்க, இந்த பேஜ்ல என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாங்க, ஐ வாஸ் இன் நோ மூட் டு பாதர் அபவுட் எனி திங். ஸோ என்ன சொல்லுது அந்த டைகர், நான் வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ற மூட்ல இல்ல. ஐ வாஸ் இன் நோ மூட், எனக்கு அந்த அந்த மூட்ல நான் இல்ல. டு பாதர் அபவுட் எனி திங். பாதர் அப்படின்னா என்னன்னா, நம்ம யோசிக்கிறோம் இல்ல நம்ம இப்போ வந்து இதை செய்யணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை அப்படின்றத வந்து சொல்றதுதான் பாதர். அதுல கவனம் கொடுக்கறதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்லை அப்படின்றதுதான் பாதர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ வாஸ் இன் நோ மூட் டு பாதர் அபவுட் எனி திங். எதை பத்தியும் நான் கவலைப்படுற நிலைமையில இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது, ஆல் ஐ வாண்டட் வாஸ் அ லிட்டில் மொமெண்ட் ஆஃப் ஸ்லீப். ஸோ என்ன சொல்லுது, எனக்கு இப்போதைக்கு தேவை எல்லாமே நான் வந்து ஒரு நிமிஷம் படுத்து தூங்கணும். ஸோ ஆல் ஐ வாண்டட் வாஸ் அ லிட்டில் மொமெண்ட். லிட்டில் மொமெண்ட்னா சின்ன ஒரு கேப் வேணும். ஆஃப் ஸ்லீப், நான் தூங்கணும் அப்படின்றத சொல்லிட்டு தேர்ட் லைன்ல என்ன சொல்லுது பாருங்க, வைல் ஐ ஸ்லெப்ட். ஸ்லெப்ட் அப்படின்னா ஸ்லீப்போட பாஸ்ட் டென்ஸ். இப்போ ஸ்லீப்புங்கிறது தூங்குறது ஒரு ஆக்ஷன் இல்லையா, ஸோ அதோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஸ்லீப். ஸ்லெப்ட் ஸ்லெப்ட் அப்படின்னு சொல்றது தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றோம்ல, அதை முடிஞ்சு போனது சொல்றது பாஸ்ட் டென்ஸ். ஸோ வைல் ஐ ஸ்லெப்ட், நான் தூங்கிட்டு இருந்தப்போ அப்படின்னு சொல்லி, ஐ ஹேட் பீன் ப்ராப்பர்லி லாக்ட் அப் அண்ட் வாஸ் பீயிங் வாட்ச்ட். ஐ ஹேட் பீன் ப்ராப்பர்லி லாக்ட் அப். ஸோ நான் தூங்கிட்டு இருந்தப்போ என்ன பண்ணிட்டாங்க, என்னை வந்து லாக் பண்ணிட்டாங்க. அண்ட் வாஸ் பீயிங் வாட்ச்ட், லாக் பண்ணி என்ன பண்றாங்க, திருப்பி வந்து எல்லாரும் சுத்தி நின்று என்ன வேடிக்கை பார்க்கறாங்க அப்படின்றத சொல்லுது. வைல் ஐ ஸ்லெப்ட் ஐ ஹேட் பீன் ப்ராப்பர்லி லாக்ட் அப் அண்ட் வாஸ் பீயிங் வாட்ச்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன சொல்லுது பாருங்க, ஆஃப்டர் ஐ வோக் அப். ஸோ ஆஃப்டர் ஐ வோக் அப், WOKன்னு இருக்கு இல்லையா. ஸோ வாட் இஸ் வோக் அப், வேக் இருக்கு இல்லையா. வேக்னா என்னது, முழிச்சுக்கிறது, கண்ணை முழிக்கிறோம்ல, தூக்கத்துல இருந்து முழிச்சுக்கிறது தான் வேக், வேக் அப் அப்படின்னு சொல்றோம். அதோட பாஸ்ட் டென்ஸ் தான் வோக், WOKE அப்படின்னு சொல்றது. ஸோ ஆஃப்டர் ஐ வோக் அப், நான் ஏஞ்சி பாக்குறப்போ ஐ ஹியர் அ டீச்சர் சேயிங். ஹியர்ட் அப்படின்னா எனக்கு கேக்குது, சத்தம் கேக்குது அப்படின்னு தான் ஹியர்ட். நான் காது கேக்குதுன்னு சொல்றோம்ல, தட் இஸ் ஹியர்ட், HEARD அப்படின்னு சொல்றது. ஸோ ஆஃப்டர் ஐ வோக் அப் ஐ ஹியர்ட் அ டீச்சர் சேயிங். நான் கண்ணை முழிச்சு பாக்குறப்போ ஒரு டீச்சர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, என் காதுல விழுது. என்ன சொல்றாங்க அந்த டீச்சர், அந்த பிராக் இதுல அப்போஸ்ட்ரோஃபில கொடுத்துருக்காங்க பாருங்க, நவ் தட் திஸ் ப்ரூட் இஸ் சேஃப்லி லாக்ட் அப். ஸோ அது என்ன சொல்றாங்க, நவ் தட் திஸ் ப்ரூட். ப்ரூட்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஜைகாண்டிக்கா, ஒரு கொடூரமா இருக்கும்ல பாக்குறதுக்கு, அந்த மாதிரி இருக்கிறது தான் பீஸ்ட், ப்ரூட் அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அந்த மீன் பண்ணி பெருசா இருக்கிறது, ஜைஜாண்டிக்கா இருக்கிறது அப்படி லுக்ல, அந்த மாதிரி இதை மீன் பண்றது. நவ் தட் திஸ் ப்ரூட் இஸ் சேஃப்லி லாக்ட் அப். ஸோ இந்த பெரிய மான்ஸ்டரை நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு இடத்துல லாக் பண்ணிட்டோம். we must decide அப்படின்னு அந்த டீச்சர் வந்து சொல்றாங்க. நவ் தட் திஸ் ப்ரூட் இஸ் சேஃப்லி லாக்ட் அப். இந்த ப்ரூட், இந்த பெரிய மான்ஸ்டரை வந்து நம்ம லாக் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னு we have to decide அப்படின்னு வந்து அந்த டீச்சர் சொல்றாங்க. சொல்லிட்டு இருக்கிறது அந்த டைகர் காதுல விழுகுது. அது கண்ணை முழிச்சு பாக்குறப்போ இந்த இந்த வார்த்தை வந்து அதுக்கு கேக்குது அப்படிங்கறத டைகர் சொல்லுது. அடுத்த பேரால பாருங்க, அட் திஸ் மொமெண்ட் மை மாஸ்டர் pushed his way through the crowds and scolded. ஸோ இந்த மொமெண்ட் டீச்சர் இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ என்ன பண்றாங்க, இந்த டைகரோட மாஸ்டர் இருக்காங்க இல்லையா, ரிங் மாஸ்டர் இருப்பாங்கல்ல சர்க்கஸ்ல. ஸோ அவர் என்ன பண்றாரு, அவர் அந்த இடத்துக்கு வராரு. அட் திஸ் மொமெண்ட் மை மாஸ்டர், என் மாஸ்டர் வந்து pushed his way through the crowds. pushed his way through the crowds and scolded. crowdsனா என்னது, CROWDS. crowdsனா what is crowd? கூட்டமா இருக்கு. Any idea? வெரி குட். ஸோ க்ரௌட்னா என்னது, கூட்டமா இருக்கிறது இல்லையா. ஸோ கூட்டமா இருக்க ஒரு இடத்துல மாஸ்டர் என்ன பண்றாரு, நடந்து வராரு. புஷ்ட் ஹிஸ் வே அப்படின்னா தள்ளிக்கங்க தள்ளிக்கங்கன்னு சொல்லிட்டு கையை வச்சு விளக்கிட்டு கூட்டத்துக்குள்ள வருவோம் இல்லையா. ஸோ அதுதான் புஷ்ட் ஹிஸ் வே. அவருக்கு வழியை வந்து தள்ளிக்கங்க அப்படின்னு விளக்கிட்டு புஷ் பண்ணி உள்ள வராரு கூட்டத்துக்குள்ள. த்ரூ தி கிரவுட்ஸ் அண்ட் ஸ்கோல்டட். ஸ்கோல்டட்னா என்னது, ஸ்கோல்ட் அப்படின்னா திட்டுறது இல்லையா. ஸ்கோல்ட், ஏன் திட்டிட்டே இருக்கீங்கன்னு கேட்போல, தட் இஸ் ஸ்கோல்டு. ஸோ ஸ்கோல்டோட பாஸ்ட் டென்ஸ் இஸ் ஸ்கோல்டட். என்ன பண்றாரு, கிரௌட விளக்கிட்டு உள்ள வந்து திட்டிக்கிட்டே வராரு. என்ன திட்டிக்கிட்டு வராரு அப்படின்னா, நெவர் யூஸ் த வேர்ட்ஸ் பீஸ்ட் ஆர் ப்ரூட்.
என்ன சத்தம் போட்டுக்கிட்டே வராரு, இந்த பீஸ்ட், இந்த பிரியூட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டே கிரௌடுக்குள்ள வராரு. சோ அந்த பீஸ்ட் அப்படின்னா என்னது, பெரிய ஜெய்ஜாண்டிக்கா இருக்கிறது, மொத்தமா நடந்துக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து பீஸ்ட் பிரியூட் அப்படின்னு சொல்றது. ஒரு மாதிரி பாக்குறதுக்கே வந்து ஹாரரா ஹேண்டில் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி ரஃப் அண்ட் டஃபா இருக்கிறது. ஸோ அதுதான் வந்து அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த டீச்சர் சொன்னாங்க இல்லையா, இவ்வளவு பெரிய மான்ஸ்டரை நம்ம அடைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ அதை வந்து கேட்டுட்டு இந்த மாஸ்டர் வந்து கூடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டே வராரு, நவர் யூஸ் த வேர்ட்ஸ் பீஸ்ட் ஆர் ப்ரூட், அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு அந்த வார்த்தையை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, தே ஆர் அக்லி வேர்ட்ஸ் காயின்ட் பை மேன் இன் ஹிஸ் அரகன்ஸ். அந்த வார்த்தையே வந்து ஒரு தப்பான வார்த்தை. அக்லினா என்னது, அசிங்கம் அப்படின்னு சொல்றோம்ல, தப்பு. ஸோ தே ஆர் அக்லி வேர்ட்ஸ். அந்த வேர்ட்ஸே வந்து தப்பான வேர்ட்ஸ். காயின்ட், COINEDன்னு இருக்கு இல்லையா. ஸோ காயின்டு இந்த இடத்துல எதை மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, கண்டுபிடிக்கிறது. ஸோ காயின்டு பை மேன் அப்படின்னா அந்த வார்த்தை உருவாக்குனதுன்னு சொல்லுவோம்ல, கண்டுபிடிச்சது. அததான் வந்து காயின்டு பை மேன். இந்த வார்த்தையை சொன்ன மனுஷன் வந்து கண்டிப்பா அரகண்டான மனுஷனா இருக்கணும், அதனாலதான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கணும் அப்படின்னு வந்து அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. ஸோ தே ஆர் அக்லி வேர்ட்ஸ் காயின்டு பை மேன் இன் ஹிஸ் அரகன்ஸ். ஒரு மனுஷன் அவரோட கோபத்துல ரொம்ப அரகண்டா இருக்கிறப்போ இந்த வார்த்தையை வந்து உருவாக்கி இருக்கலாம், அதனால அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, த ஹியூமன் பீயிங் திங்ஸ் ஆல் அதர் கிரியேச்சர்ஸ் ஆர் பீஸ்ட்ஸ். அந்த வார்த்தையை சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு, த ஹியூமன் பீயிங் திங்ஸ் ஆல் அதர் கிரியேச்சர்ஸ் ஆர் பீஸ்ட். இந்த ஹியூமன் பீயிங், நம்ம மனுஷங்க தான் வந்து நம்மளை தவிர மற்ற எல்லா கிரியேச்சரும் வந்து பீஸ்ட்ன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆஃபுல் வேர்டு அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஆஃபுல் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுவீங்க அப்படின்னா, ரொம்ப தப்பான விஷயம், தப்பான வார்த்தை அப்படிங்கறதுதான் வந்து ஆஃபுல் வேர்டு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்றாரு. அந்த மாஸ்டர் வந்து கூட்டத்துக்குள்ள வராரு, என்ன சொல்லிக்கிட்டே வராரு, நெவர் யூஸ் த வேர்ட் பீஸ்ட். பீஸ்ட்ங்கிற வார்த்தை யாரும் சொல்லாதீங்க. அந்த வார்த்தையை உருவாக்குன மனுஷன் வந்து ரொம்ப அரகண்டா இருந்திருக்கலாம். இந்த மனுஷங்க தான் மத்த கிரியேட்ஸ், மனுஷங்களை தவிர மத்த எல்லாரையும் பீஸ்ட்னு சொல்லி பழகுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த கூட்டத்துக்குள்ள சவுண்ட் பண்ணிட்டு சத்தமா சொல்லிக்கிட்டே வராரு. சொல்லிட்டு அடுத்து வந்து அங்க கூட்டத்துல இருக்க யாரோ ஒருத்தர் கேக்குறாங்க, இஸ் திஸ் த டைம் டு டிஸ்கஸ் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் வொக்காபுலரி அப்படின்னு வந்து கொஸ்டின் பண்றாங்க. ஸோ இது வந்து மாஸ்டர் இது சொல்றப்போ கூட்டத்துல இருக்க ஒருத்தர் என்ன சொல்றாரு, இஸ் திஸ் த டைம் டு டிஸ்கஸ் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் வொக்காபுலரி. ஸோ இதுதான் வந்து நீங்க வொக்காபுலரி, அதாவது இந்த வார்த்தையை பத்தி பேசுறதுக்கான நேரமா அப்படின்னு வந்து ஒருத்தர் கூட்டத்துல இருந்து கேக்குறாரு. இஸ் திஸ் த டைம் டு டிஸ்கஸ் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் வொக்காபுலரி. வொக்காபுலரின்னு நம்ம எதை மீன் பண்ணுவோம், இந்த இந்த கிராமட்டிக்கலா நம்ம பேசுறோம்ல. ஸோ கிராமர் ஃபுல்லா ஒரு சென்டென்ஸை கரெக்ட் பண்ணி, சென்டென்ஸை பேஸ் பண்ணி, ஒரு வேர்டை பேஸ் பண்ணி அதுக்கு அர்த்தத்தை சொல்லிட்டு அப்படி சொல்லி ஒரு மீனிங் சொல்லி வரோம் இல்லையா, தட் இஸ் வொக்காபுலரி. ஒரு வார்த்தையோட அர்த்தத்தை சொல்லி அதை பத்தி டிஃபைன் பண்ணி பேசுறோம் இல்லையா, அதுதான் வொக்காபுலரின்னு சொல்றது. ஸோ நீங்க வந்து இந்த வார்த்தையை பத்தி பேசுறது இப்ப ரொம்ப முக்கியமா அப்படின்னு வந்து கூட்டத்துல இருக்க ஒருத்தர் கேக்குறாரு. அதான் இஸ் திஸ் த டைம் டு டிஸ்கஸ் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் வொக்காபுலரி அப்படின்னு கொஸ்டின் பண்றாங்க. சோ அதுக்கு மாஸ்டர் என்ன ரிப்ளை பண்றாரு, வை நாட் ரிட்டார்ட் பை ரிட்டார்ட் மை மாஸ்டர் அப்படின்னு வந்து டைகர் சொல்லுது. சோ ரிட்டார்டட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரிட்டார்டட்னா கோவத்துல இப்படி கத்துவாங்க இல்லையா. சோ வந்து அப்படி நம்மள யாராவது திட்டிட்டு இருக்காங்கன்னா, பேசாம இரு அப்படின்னு சொல்லி ஒரு கோவத்துல கத்துவோம் இல்லையா, திருப்பி கத்துருவோம் இல்லையா, அதுதான் வந்து ரிட்டார்டட் அப்படின்னு சொல்றது. சோ மாஸ்டர் என்ன சொல்றாரு, வை நாட், ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து கோவமா கேக்குறாரு திரும்ப. வை நாட் ரிட்டார்ட் மை மாஸ்டர், என் மாஸ்டர் இப்படி கோவத்துல கத்துறாரு, கத்திட்டு என்ன பண்றாரு, அட் விச் தே லுக்ட் எக்ஸ்ட்ரீம்லி அப்செட் அண்ட் ஆங்கிரி. மாஸ்டர் இப்படி கேட்கிறப்போ எல்லாருமே எப்படி இருக்காங்க, அட் விச் தே லுக்ட் எக்ஸ்ட்ரீம்லி அப்செட் அண்ட் ஆங்கிரி. சோ எல்லாருமே எப்படி இருக்காங்க, ரொம்ப வந்து கோவமாவும் இருக்காங்க, அப்செட்டா கவலையாவும் இருக்காங்க. சுத்தி இருக்கவங்க எல்லாம் மாஸ்டர் இப்படி பேசுறப்போ என்ன பண்றாங்க, கோவப்பட்டுட்டும் நிக்கிறாங்க. லுக்ட் எக்ஸ்ட்ரீம்லி அப்செட் அண்ட் ஆங்கிரி. அண்ட் சம்ஒன் செட், யாரோ ஒருத்தர் சொல்றாங்க அந்த கூட்டத்துல, வாட் அ ரெக்லெஸ் மேன் யூ ஆர் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. சோ வாட் அ ரெக்லெஸ் மேன் யூ ஆர் அப்படின்னா, யாரு நீங்க. ரெக்லெஸ் அப்படின்னால என்ன அர்த்தம்னா, ஒரு ஒரு மீனிங் இல்லாம பண்றது, அதாவது மனசாட்சி இல்லாம பண்றது அப்படின்னு சொல்றோம்ல. சோ அதுதான் ரெக்லெஸ் மேன். ரொம்ப ரூடா அப்படி ரூத்லெஸ்ஸா பிஹேவ் பண்றதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான். வாட் அ ரெக்லெஸ் மேன் யூ ஆர், ஹூ ஆர் யூ அப்படின்னு வந்து கொஸ்டின் பண்றாங்க. சோ கூட்டத்துல இருக்க ஒருத்தர் என்ன பண்றாரு, என்ன இப்படி மனசாட்சி இல்லாம பேசுறீங்க, இப்படி
யார் நீங்க அப்படின்னு வந்து கொஸ்டின் பண்றாங்க. சோ அதுக்கு மாஸ்டர் சொல்ற ஆன்சர் தான் இந்த லாஸ்ட் லைனு. யூ ஆர் ஆஸ்கிங் எ ப்ரொஃபவுண்ட் கொஸ்டின். சோ மாஸ்டர் என்ன சொல்றாரு? யூ ஆர் ஆஸ்கிங் எ ப்ரொஃபவுண்ட் கொஸ்டின். ப்ரொஃபவுண்ட் அப்படின்னா எதை இங்க மீன் பண்ணும்? அங்க கீழே மீனிங் கொடுத்திருக்காங்க பாருங்க. சீரியஸ் அண்ட் வித் டீப் மீனிங். சோ ப்ரொஃபவுண்ட் அப்படிங்கிறது என்னன்னா அழுத்த திருத்தமா சொல்றோம் இல்லையா? சோ அததான் வந்து ப்ரொஃபவுண்ட் அப்படின்னு சொல்றது. ப்ரொஃபவுண்ட்ங்கிற வேர்ட் எதை மீன் பண்ணும் அப்படின்னா நல்லா அழுத்த திருத்தமா சொல்றீங்க, கரெக்டா சொல்றீங்க அந்த மாதிரி சொல்றோம்ல. சோ அதுதான் ப்ரொஃபவுண்ட். யூ ஆர் ஆஸ்கிங் எ ப்ரொஃபவுண்ட் கொஸ்டின். நீங்க தான் இப்ப வந்து ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹாவ் நோ ஐடியா ஹூ ஐ ஆம். நான் யாருன்னு எனக்கே தெரியல. அதுதான் வந்து சொல்றாரு. ஐ ஹாவ் நோ ஐடியா ஹூ ஐ ஆம். நான் யாருன்னு எனக்கே தெரியல. ஆல் மை லைஃப் ஐ ஹாவ் பீன் ட்ரைங் டு ஃபைண்ட் த ஆன்சர். ஸோ என் லைஃப் ஃபுல்லாவே நான் அந்த கேள்விக்கான பதில் தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆல் மை லைஃப் ஐ ஹாவ் பீன் ட்ரைங் டு ஃபைண்ட் த ஆன்சர் சொல்லிட்டு ஆர் யூ ஷியோர் யூ நோ ஹூ யூ ஆர் அப்படின்னு கேக்குறாரு. சோ நீங்க இப்பதான் என்ன சொல்லி முடிக்கிறாரு இதுல? ஆர் யூ ஷியோர் யூ நோ ஹூ யூ ஆர். உங்களுக்கு தெரியுமா நீங்க யாருன்னு அப்படின்னு வந்து கடைசியா கொஸ்டின் பண்ணி இந்த பார்ட்ல முடிக்கிறாரு. ஸோ இங்க பாருங்க இதுல என்ன சொல்றாங்க? யூ ஆர் ஆஸ்கிங் அ ப்ரொஃபவுண்ட் கொஸ்டின். கரெக்டா ஒரு விஷயம் கேட்டிருக்கீங்க. நான் யாருன்னு எனக்கே தெரியல. ஐ ஹாவ் நோ ஐடியா ஹூ ஐ ஆம். என் லைஃப் ஃபுல்லாவே நான் இதைதான் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். யாருங்கிற கேள்விக்கு தான் பதில் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். ஆல் மை லைஃப் ஐ ஹேவ் பீன் ட்ரைங் டு ஃபைண்ட் த ஆன்சர். ஸோ இதை சொல்லிட்டு கடைசியா என்ன கொஸ்டின் பண்ணி முடிக்கிறாரு? உங்களுக்கு தெரியுமா நீங்க யாருன்னு முதல்ல அப்படின்னு வந்து சொல்லி முடிக்கிறாரு. ஆர் யூ ஷியோர் யூ நோ ஹூ யூ ஆர் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் வந்து முடிக்கிறாரு. அண்ட் இதை வந்து பார்ட் 1ல நமக்கு இது வரைக்கும் கொடுத்திருப்பாங்க. சோ டைகர் வர்றதுல இருந்து அந்த கூண்டுல திருப்பி அடைச்சு மக்கள் சுத்தி நின்னு கேள்வி பண்றாங்க இல்லையா? சோ அதுல மாஸ்டர் சொல்ற இந்த கொஸ்டின் பண்றதோட இந்த பார்ட் 1 வந்து முடிப்பாங்க. அண்ட் இதுல வந்து இந்த கீழ பாருங்க ஆர்.கே. நாராயணன் இஸ் த ரைட்டர் ஹூ ரோட் திஸ் ஷார்ட் ஸ்டோரி. சோ ஆத்தர் பேர்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த இந்த லெசனுக்கே டைட்டில குடுத்துட்டு இது வந்து யார் எழுதுனா? இது யாரால எழுதப்பட்டுச்சு? அந்த மாதிரியான கொஸ்டின் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல வரலாம். சோ இந்த ஆர்.கே. நாராயணன் இஸ் த ரைட்டர் ஆஃப் தி ஸ்டோரி. சோ இந்த பேர ஆத்தர் நேம்ஸ் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இத சொல்லி நமக்கு இந்த இந்த பார்ட் 1ல இருக்கிற விஷயத்த வந்து முடிப்பாங்க. அண்ட் இதுக்கு கீழ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி டெக்ஸ்ட்ன்னு குடுத்திருக்காங்க இல்லையா? சோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஷார்ட் ஃபார்ம்ல குடுத்திருக்கிறது. மேல குடுத்திருக்கிறது எல்லாமே எப்படின்னா, அ அ இது வொக்காபுலரியா புக்ல எப்படி இருக்குமோ, அது மாதிரி நமக்கு வந்து நரேஷன்ல குடுத்திருக்கிறது. அண்ட் இதுக்கு கீழ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி டெக்ஸ்ட்ல வந்து எப்படி குடுத்திருப்பாங்கன்னா, ஃபுல்லாவே நார்மல் வேர்ட்ஸ் குடுத்து நம்ம கதைய புரிய வைக்கணும்ன்றதுக்காண்டி இத வந்து ரன்னிங் ஸ்டோரி மாரி நார்மல் வேர்ட்ஸ்ல வந்து அந்த சீனரியா இல்லாம கதையின் கருவ மட்டும் தெளிவா இங்க வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இத வந்து நீங்க நார்மலா ரீட் பண்ணீங்கனாலே யூ கேன் கெட் த பாயிண்ட்ஸ். The tiger in the story has been trained by his master to perform tricks before a large audience at a circus. ஸோ இதுவே எதுல இருந்து ஆரம்பிப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த கதை ஆரம்பிச்சிச்சு இல்லையா? ஸோ அதுல இருந்து டைகர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த கதையை ஃபுல்லா சொல்லியிருக்கும். ஆனா இங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, இங்க வந்து இந்த கதை என்ன சொல்ல வருது? உங்களுக்கு இங்க ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லியிருப்பாங்க. அண்ட் இத கேன் எனிஒன் ரீட் திஸ் பேரா? யாராவது ஒருத்தர் இந்த பேராவை ரீட் பண்ணுங்க பாப்போம். ஸ்கிரீன்ல தெரியுது இல்லையா? சும்மா அப்படியே ரீட் பண்ணுங்க அத பார்த்தே. நான் பண்ணவா? பண்ணலாம் பண்ணுங்க. The tiger in the story has been trained by his master to perform tricks before a large audience at the circus. His audience, comprising both children and adults, enjoys his performance and tricks and does not appear to be afraid of him. The tiger comes to believe that human beings are brave and are not scared of animals. One day, finding his enclosure unguarded and open, the tiger walks out in the town for a walk. As he walks down the streets, he finds people running around trying to find a hiding place at the sight of a tiger. The tiger is confused to see the reactions, but because he is used to seeing thousands of people watch his shows every evening from a close distance, he cannot understand why they are so afraid to see him in the town, especially because he does not want to hurt them or attack them. குட். வெரி குட். ஸோ இந்த கதை மொத்தமாவே
சொல்லி முடிச்சிருக்காங்க இல்லையா? இந்த பேரால ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நம்ம இதுவரைக்கும் சொன்ன பாயிண்ட்ஸ் தான் அப்படியே நார்மல் வேர்ட்ஸ்ல வந்து நம்ம கருவ மட்டும் நமக்கு அப்படியே டிஃபைன் பண்ணி கீழ குடுத்துருப்பாங்க. இது வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். இது உங்களுக்கு புரியல, கதை மேலலாம் ரீட் பண்ணிட்டும் எனக்கு வந்து கரெக்ட்டா ரீச் ஆகல பாயிண்ட் அப்படிங்கிறப்போ, இது ரீட் பண்ணிட்டு நமக்கு வந்து இந்த கதைய புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஐ திங்க் நமக்கு இதுவரைக்குமே கதைய வந்து போதுமான அளவு டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு நெனைக்கிறேன். இதுக்கு கீழயும் நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் தான் திருப்பி குடுத்துருக்காங்க. அதனால தான் உங்களையும் ரீட் பண்ண சொன்னேன். சோ தட் இதுல என்ன இருக்குன்னு உங்களுக்கே ஒரு ஐடியா வரும் அப்படின்றதுனால. சோ இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா இந்த பேரால? No, ma'am. ஓகே. ஸோ இத ஃபர்ஸ்ட் பார்ட் வரைக்கும் நமக்கு இதெல்லாம் சொல்லி முடிச்சிருக்காங்க இல்லையா? மாஸ்டர் வந்து கடைசியில இப்படி கொஸ்டின் பண்ணி முடிச்சிருக்காரு அப்படிங்கிறதோட இந்த பார்ட் 1 முடியுது. அண்ட் இதுல புக் பேக்ல நமக்கு கொஸ்டின்ஸ் குடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ 1 மார்க்ல இந்த 1 மார்க்ல குடுத்துருக்க கொஸ்டின்ஸ் பாருங்க. ஒரு ஒரு கொஸ்டினா பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அந்த சினாரியோவே குடுத்துட்டு அது வந்து இது யார மீன் பண்ணுது அப்படிங்கிற மாரி கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அதுல பாருங்க, அட் த சர்க்கஸ் ஐ டிட் நாட் ஹேவ் எனி சான்ஸ் டு ஸ்டடி ஹியூமன் பீயிங்ஸ். இது ஃபர்ஸ்ட் கதையோட ஸ்டார்ட்டிங்ல டைகர் சொல்லுச்சு இல்லையா? சர்க்கஸ்ல வந்து எனக்கு ஹியூமன்ஸ பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயமே அந்த சூழ்நிலை ஏற்படல அப்படின்னு சொல்லுது இல்லையா? அட் த சர்க்கஸ் ஐ டிட் நாட் ஹேவ் எனி சான்ஸ் டு ஸ்டடி ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தே ஹேட் sat peacefully while I covered before captain's whip. So they had sat peacefully. So என்ன சொல்லுது அது, மக்கள் வந்து அமைதியா என்ன சுத்தி உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. நான் வந்து கேப்டனுக்கு முன்னாடி நின்னு அவங்கள வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவங்க என்ன பார்த்துட்டே இருப்பாங்க. பேசாம உட்கார்ந்து என்ன பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ காட் அ டோட்டலி ராங் ஐடியா ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் அட் தட் ஆங்கிள். அந்த இடத்துல இருந்து நான் பாக்குறப்போ எனக்கு வந்து அவங்கள பத்தின ஐடியாவே வந்து தப்பா இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்லுது இல்லையா? ஆம், அவங்கள பாக்குறப்போ நான் வந்து வேற மாரி நெனச்சேன். ஆனா இது வந்து வேற மாரி இருக்கு. அப்படிங்கிறத அந்த டைகர் ஸ்டார்ட்டிங்ல மென்ஷன் பண்ணோம்ல. சோ அதுதான் இங்க குடுத்திருக்கிறது. ஆனா அத குடுத்துட்டு அந்த பாயிண்ட்ல எனக்கு கேட்டு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த சினாரியோவே சொல்லிட்டு, "ஹூ டஸ் ஐ இன் த அபவ் லைன்ஸ் ரெஃபர் டூ?" அப்படின்னு கொஸ்டின் பண்றாங்க. சோ இந்த ஐ அப்படிங்கிறது வந்து யார ரெஃபர் பண்ணுது அப்படின்னு வந்து கொஸ்டின் பண்றாங்க. இதுதான் கொஸ்டினே நமக்கு. சோ ஐங்கிறது யார மென்ஷன் பண்ணுது இந்த இடத்துல? The Tiger. tiger. யாரும் ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். Tiger. வெரி குட். இந்த டைகர் தான் வந்து மென்ஷன் பண்ணுது இல்லையா? அவங்க தான் டைகர் தான் வந்து இந்த மொத்த சினாரியோவை எக்ஸ்பிளைன் பண்ணுது. செகண்ட் கொஸ்டின் பாருங்க இதுலயே. The tiger says he did not have any chance to study human beings. இல்லையா? இதுல என்ன சொல்லுது? டைகர் தான் சொல்லுது he did not have any chance to study human beings. ஸோ டைகருக்கு வந்து எனக்கு டைகர் என்ன சொல்லுது, எனக்கு இந்த சூழ்நிலையில ஹியூமன் வச்சுக்கிறதுக்கான அவசியமே எனக்கு தெரியல, எனக்கு வரல அப்படிங்கறத சொல்லிட்டு, ஏன் எனக்கு வரல அப்படிங்கறத பிகாஸ்ன்னு சொல்லி முடிக்கிறாங்க. அண்ட் இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்றாங்க, he was so engrossed in his act that he did not look up at the audience. இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க, அதுக்கு வந்து பாக்குறதுக்கு மக்கள பாக்குறதுக்கு அதுக்கு சங்கட்டமா இருந்துச்சு, ஏதோ கூச்சமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. தட் இஸ் என்கிராஸ்ட் இன் ஹிஸ் ஆக்ட். ஒரு மாதிரி ஷையா ஃபீல் பண்ணுவோம்ல. சோ அந்த மாதிரி கம்ஃபர்டபுளா இல்லாம இருந்ததுனால வந்து அது ஆடியன்ஸ பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் இதுல. செகண்ட் பில பாருங்க, his captain had always kept him locked up in a cage. அது எப்ப பார்த்தாலும் கூண்டுக்குள்ளேயே இருந்ததுனால அதுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றத செகண்ட் பாயிண்ட்ல சொல்றாங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட்ல பாருங்க, சில having only seen people at the ஷோ சர்க்கஸ் ஷோ. ஸோ மக்கள் வந்து சர்க்கஸ் ஷோல மட்டும்தான் அது பார்த்திருக்கு. he did not realize that they were scared of the tiger. ஸோ இந்த சர்க்கஸ்குள்ள மட்டும்தான் அது மக்களை பார்த்திருக்குங்கிறதுனால அது நினைச்சிட்டு இருக்கு, நம்மளை பார்த்தாலே யாரும் பயப்பட மாட்டாங்க, எல்லாம் நல்லா இருப்பாங்க அப்படிங்கறத வந்து அது ரியலைஸ் பண்ணல அப்படிங்கறத. he did not realize that they were scared of tiger. மக்களுக்கு புலிய பார்த்தா பயமா இருக்குங்கிற பாயிண்டே வந்து அதுக்கு ரியலைஸ் ஆகல, அதுக்கு புரியல அப்படிங்கறத வந்து தேர்ட் பாயிண்ட்ல சொல்றாங்க. இதுக்கு எது ஆன்சரா இருக்கும்? C. வெரி குட். ஸோ சி இஸ் த ஆன்சர் இல்லையா? அதனாலதான் ஹியூமன் பீயிங்ஸை பார்த்து
டைகர் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அதுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னு. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, அட் தட் ஆங்கிள் ரெஃபர்ஸ் டு. ஸோ ஃபர்ஸ்ட் சீன்லயே நமக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அட் தட் ஆங்கிள், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறப்போ அப்படிங்கறத அட் தட் ஆங்கிள் அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த நிலைமையில அந்த சூழ்நிலையில இருந்து பாக்குறவங்களுக்கு தான் அது புரியும் அப்படின்னு சொல்றோம்ல. அதுதான் அட் தட் ஆங்கிள். ஸோ இந்த இடத்துல அந்த அட் தட் ஆங்கிள்ங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு கொஸ்டின் பண்றாங்க. அதுல ஏல பாருங்க, த டைகர்ஸ் ஒப்பீனியன் அபவுட் பீப்புள் ஃப்ரம் ஹிஸ் பெர்ஃபார்மிங் ரிங் இன் த சர்க்கஸ். அட் தட் ஆங்கிள்ங்கிறது எதை ரெஃபர் பண்ணும் அப்படின்னு கொஸ்டின் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, டைகர்ஸ் ஒப்பீனியன் அபவுட் பீப்புள் ஃப்ரம் ஹிஸ் பெர்ஃபார்மிங் ரிங் இன் த சர்க்கஸ். இப்போ டைகரோட ஒப்பீனியன் வந்து அது அதோட இடத்துல இருந்து பாக்குறப்போ அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணி சொல்றோமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஏல கொடுத்துட்டு பில பாருங்க, த ஸ்பெக்டேட்டர்ஸ் ஒப்பீனியன். ஸ்பெக்டேட்டர்ஸ்னா யாருன்னா, ஸ்பெக்டேட்டர்ஸ் அப்படிங்கறது யார மீன் பண்ணும்னா வேடிக்கை பாக்குறாங்கல்ல, அதுதான் ஸ்பெக்டேட்டர் அப்படின்னு சொல்றது. ஸ்பெக்டேட்டர் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா வேடிக்கை பாக்குறவங்க, அதான் ஸ்பெக்டேட்டர்ஸ் ஒப்பீனியன் அபவுட் த டைகர் அட் த சர்க்கஸ். வேடிக்கை பாக்குறவங்களோட ஒப்பீனியனா அது அப்படின்னு பில சொல்றாங்க. சில பாருங்க, த கேப்டன்ஸ் ஒப்பீனியன் ஆஃப் த ஸ்பெக்டேட்டர்ஸ். கேப்டன் வந்து வேடிக்கை பாக்குறவங்கள பாக்குற விதமா அப்படின்னு சொல்லி தேர்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து எது ஆன்சரா இருக்கும்? A. வெரி குட். ஸோ ஏ தான் ஆன்சர் இல்லையா, த டைகர்ஸ் ஒப்பீனியன் அபவுட் பீப்புள் ஃப்ரம் ஹிஸ் பெர்ஃபார்மிங் ரிங் இன் த சர்க்கஸ். ஸோ இது டைகரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றதுன்றனால டைகர் எப்படி பாக்குது அப்படிங்கிறது தான் இந்த தேர்ட்ல ஆன்சரா இருக்கும். அதுல ஃபோர்த்ல பாருங்க, திருப்பி அந்த சினாரியோ மாதிரியே கொடுத்துட்டு இந்த லைன் வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சினாரியோல பாருங்க, they withdrew into their homes. withdrew அப்படின்னா என்ன, நம்ம கதையிலேயே பார்த்தோம் இல்லையா, withdrew அப்படின்றது பாஸ்ட். withdraw பண்றாங்க, எடுக்கிறோம் அப்படின்றது, ஒரு இடத்துல இருந்து எடுத்துக்கிறோம் இல்லையா, இல்ல ஒரு இடத்துல இருந்து பின்வாங்குறது, எடுத்துக்கிறது, அதான் பின்வாங்குறது அப்படிங்கிற மாதிரி மீன் ஆகுங்க. அதோட பாஸ்ட் டென்ஸ் தான் withdrew, drew drew அப்படின்னு சொல்றது, withdrew அப்படின்னு. So they withdrew into their homes and even there remained nervous. வீட்டுக்கு மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, புலிய பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்கே போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு வந்து நர்வஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சொல்லிட்டு ஆல் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் எவ்ரிவேர் வேர் ஷட், போல்டட் அண்ட் சீல்டு. ஸோ வீட்டுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணாங்க, எல்லாரும் கதவு ஜன்னல் எல்லாம் சாத்திட்டு பேசாம நல்லா டைட்டா பூட்டிட்டு உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, who does they refer to in the above line. சோ இந்த சினாரியோல தேங்கிறது யார மென்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னு வந்து கொஸ்டின் பண்றாங்க. அண்ட் இதுல நமக்கு ஆப்ஷன்ஸ்ல பாருங்க, ஏல என்ன சொல்றாங்க, the tiger and his captain. அந்த தேங்கிறது யார மென்ஷன் பண்ணுது, ஏ வந்து டைகர் அண்ட் திஸ் கேப்டன் கொடுத்துருக்காங்க. பி வந்து பீப்புள் அட் த சர்க்கஸ், சர்க்கஸ்ல இருக்கக்கூடிய பீப்புள் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் வந்து ஜெனரல் பப்ளிக் இன் த டவுன். சோ இது மூணுல எது ஆன்சரா இருக்கும்? C. C. வெரி குட், வெரி குட், வெரி குட். சோ மார்க்கெட்ல நடந்து வரப்போ காமன் ஆடியன்ஸ் தானே அதை பார்த்து பயந்தாங்க, தட் இஸ் ஜெனரல் பப்ளிக் இன் த டவுன் அப்படின்றது தான் ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, why did they withdraw into their homes. தே அப்படிங்கறத ஹைலைட் பண்ணி கொடுத்துட்டு why did they withdraw into their homes, ஏன் வந்து திருப்பி அவங்க வீட்டுக்கு போனாங்க அப்படின்னு வந்து கொஸ்டின் பண்றாங்க. ஏன் திருப்பி வீட்டுக்கு போனாங்க, ஆப்ஷன்ஸ்ல என்னன்னா நம்ம கொடுத்துருக்காங்க, they were scared of the tiger, டைகருக்கு பயந்து போனாங்க. ஆப்ஷன் பில they were given an alert warning, அவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு எச்சரிக்கை ஒலி மாதிரி கொடுத்தாங்க. they were given an alert. அலர்ட்னா என்னது, எச்சரிக்கை பண்ணுவோம் இல்லையா, அது பண்ணாத செய்யாத அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்றது இருக்கு இல்லையா, சோ அதான் அலர்ட் வார்னிங். சி வந்து they were advised by the captain to go inside as a precaution. so சில என்ன சொல்றாங்க, கேப்டன் வந்து எல்லாரும் உள்ள போங்க அப்படின்னு வந்து, ப்ரிகாஷன்னா என்னதுன்னா, ப்ரிகாஷனுக்கு என்ன சொல்லலாம், அது நடக்காம தடுக்கிறது இருக்கு இல்லையா, தட் இஸ் ப்ரிகாஷன். சோ எந்த அசம்பாவிதமும் நடக்காம தடுக்கிறதா ப்ரிகாஷன் அப்படின்னு சொல்றது. So they were advised by the captain to go inside as a precaution. ப்ரிகாஷனுக்காக கேப்டன் வந்து உள்ள போக சொன்னாரா அப்படிங்கிற மாதிரி சீல கொடுத்திருக்காங்க. இதுல எது ஆன்சரா இருக்கும்? A. வெரி குட், வெரி குட். சோ ஏ தான் ஆன்சர் இல்லையா. why did they withdraw into their homes? because they were scared of the tiger. டைகரை பார்த்து பயந்து அவங்க போனாங்க, அதான் ஆன்சர் இல்லையா. இதுல லாஸ்ட் கொஸ்டின், சிக்ஸ்த் ஒன் பாருங்க, by using some even thought that I was some extraordinary creature who might pass through the walls and lie in wait on the roof or in the basement. So இது வந்து இந்த இந்த வார்த்தை வந்து நமக்கு கதையோட ஸ்டார்டிங்ல இல்ல
மிடில் பாயிண்ட்ல மார்க்கெட்டுக்குள்ள நடந்து வரப்போ மக்கள் எல்லாம் பார்த்து பயந்து போனாங்க இல்லையா? சோ அந்த பாயிண்ட்ல டைகர் வந்து சொல்லியிருக்கும், இந்த சென்டென்சஸ் வந்து சொல்லியிருக்கும். என்ன சொல்லு, சம் ஈவன் தாட் தட் ஐ வாஸ் சம் எக்ஸ்ட்ராடினரி கிரியேச்சர். இங்க இருக்கிற நிறைய பேர் வந்து என்ன வந்து ஏதோ வேற மாதிரியான ஜந்துன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதான் எக்ஸ்ட்ராடினரி கிரியேச்சர் who might pass through the walls. அதாவது செவுத்துக்குள்ள செவுத்த பிச்சுட்டு உள்ள போவாங்க இல்லையா? செவுத்துக்கு இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் டக்குனு இப்படி புகை மாதிரி போய் நிக்கிறது இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி who might pass through the walls, ஏதோ வால்ஸ் செவுத்தெல்லாம் உடைச்சிட்டு நம்ம போற மாதிரி, and lie in wait on the roof or in the basement. சோ ரூஃப்னா என்னது? மேல சீலிங் இருக்கு இல்லையா நமக்கு? சோ அந்த ரூஃப்ல நான் ஏதோ ரூஃப்ல நடக்கிற மாதிரி, மேல சீலிங்ல ஃபேன் ஓடுற இடத்துல நடக்கிற மாதிரி, மேல நடக்கிற ரூஃப்ல நடக்கிற மாதிரி, இல்ல நான் பேஸ்மெண்ட்ல ஏதோ சர்க்கஸ் பண்ற மாதிரி, என்ன வந்து ஏன் எக்ஸ்ட்ராடினரி கிரியேச்சர் மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு வந்து டைகர் சொல்லியிருக்கும். சோ இது அந்த சீனை வந்து அந்த சென்டென்ஸ் இங்க கொடுத்துட்டு இங்க வந்து என்ன கேக்குறாங்க கீழே நெக்ஸ்ட் பேஜ்ல பாருங்க. த ஆத்தர் மீன்ஸ் டு கன்வே தட், இது மூலமா ஆத்தர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு வந்து கொஸ்டின்ல கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ்ல பாருங்க. ஏல என்ன கொடுத்திருக்காங்க, he was unable to pass through the walls. சோ இந்த சென்டென்ஸ் எதுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்றத கேட்டுட்டு ஆப்ஷன்ஸ்ல he was unable to pass through the walls, ஏன்னா புலியால நிஜமாவே அப்படி வால்ஸை தாண்டி போக முடியாது அப்படிங்கறது ஒண்ணு கொடுத்துட்டு, பில வந்து people thought that the tiger could emerge from anywhere and attack them. ஸோ பீப்புள் எதுக்காக சொல்றாங்க அப்படின்றதுல பில பாருங்க, மக்கள் வந்து டைகர் வந்து எங்கேருந்து எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தாலும் அட்டாக் பண்ணலாம்னு ஒரு ஐடியால இருக்காங்க, அதனால அப்படி பண்றாங்க நினைக்கிறாங்க. அந்த அதை மீன் பண்றதுக்கு இந்த வேர்ட்ஸ் அப்படிங்கறது சொல்லிட்டு சில பாருங்க, இஃப் he did not wait for his prey he would have to go hungry. அது வந்து வேட்டையாடுறதுக்காக வந்திருக்கு அப்படிங்கிறதுதான் வந்து தேர்ட் இதுல வந்து மென்ஷன், அதாவது வேட்டையாடுறதுக்காக வந்திருக்கு, சோ தட் அதை வந்து திருப்பி பசியோட போக வேணாம் அப்படின்றதுக்காக வேட்டையாட வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறது அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் சில கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல வந்து எது ஆன்சரா இருக்கும் நமக்கு? வெரி குட், பி தான் ஆன்சர் இல்லையா? சோ இது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த சென்டென்ஸ் எதை மீன் பண்ணும், பீப்புள் வந்து நமக்கு டைகரை பார்த்து என்ன பண்ணுவாங்க, யாருக்குனாலும் அது இருக்கும் இல்ல, திடீர்னு வந்து அதை அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ப்ரிகாஷன், ஒரு சேஃப்டி மெஷருக்காக அதை வந்து வித்தியாசமா பாக்குறது, அதுகிட்ட இருந்து தள்ளி போறது இருக்கும். ஸோ அதான் பி தான் அதோட ஆன்சர். அண்ட் செவன்த் கொஸ்டின் பாருங்க. அட் த சர்க்கஸ் த பீப்புள் வுட் யூஸ்வலி, சர்க்கஸ்ல மக்கள் வந்து பொதுவா அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ல முடிச்சிருக்காங்க. ஸோ சர்க்கஸ்ல பொதுவா மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத கொடுத்துட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. சிட் குவைட்லி அண்ட் வாட்ச் த டைகர்ஸ் antics. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க, சிட் குவைட்லி அண்ட் வாட்ச் த டைகர்ஸ் antics. பேசாம உட்காந்து டைகர் பண்றதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஆமா, இதுல என்ன சொல்லி முடிச்சிருப்பாங்க, அட் த சர்க்கஸ் சாரி the circus people would usually அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருவாங்க, சிட் குவைட்லி அண்ட் வாட்ச் த டைகர்ஸ் antics. பேசாம உட்காந்து டைகர் பண்ற சேட்டை எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்துட்டு, பில வந்து ரன் அவே ஆன் சீயிங் அ டைகர். டைகரை பார்த்ததும் என்ன பண்ணுவோம், தெரிச்சு ஓடி போயிடுவாங்க அப்படிங்கறது ரன் அவே, பயந்து ஓடுறோம் இல்லையா, செதறி ஓடுறது, அதான் ரன் அவே ஆன் சீயிங் அ டைகர். சில பாருங்க, த்ரோ ஸ்டோன்ஸ் டு சேஸ் த டைகர் அவே. டைகரை பார்த்ததும் என்ன பண்ணுவாங்க, த்ரோ ஸ்டோன்ஸ், த்ரோனா என்னது, தூக்கி போடுறது. ஸோ ஸ்டோன்ஸ், ஸ்டோன்ஸ்னா கல் இல்லையா ஆப்வியஸ்லி, ஸோ கல்லை தூக்கி போடுவாங்க டைகரை துரத்துறதுக்காக, கல்லை தூக்கி போடுவாங்க அப்படிங்கறத த்ரோ ஸ்டோன்ஸ் டு சேஸ் த டைகர் அவே, துரத்துறது அப்படின்னு சொல்றோம்ல, ஸோ அதான் அவே, சேஸ் அவே அப்படின்னா துரத்துறது. த்ரோ ஸ்டோன்ஸ் டு சேஸ் த டைகர் அவே அப்படிங்கறத ஆப்ஷன் சில கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல எது ஆன்சரா இருக்கும்? வெரி குட். ஸோ சர்க்கஸ்க்கு போறது என்ன பண்றது, வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் போறது இல்லையா? ஸோ சிட் குவைட்லி அண்ட் வாட்ச் த டைகர்ஸ் antics. ஸோ இதுல 8th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த டைகர் got a chance to go out into the town because அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The tiger got a chance to go out into the town because, டைகர் முதல்ல எதுக்கு சர்க்கஸ்ல இருந்து வெளியில வந்துச்சு? His master wanted him to graze in the pastures to satisfy his hunger.
இவரு மாஸ்டரே என்ன பண்ணி மாஸ்டரே வாண்டடா வேணும்னே வந்து டு கிராஸ் இந்த பாஸ்டர்ஸ் டு சாட்டிஸ்ஃபை ஹிஸ் ஹங்கர். நீயே வந்து சாப்பிட்டுக்கோ, அது பாட்டு போய் சாப்பிட்டுக்கட்டும் அப்படின்றதுக்காக மாஸ்டரே வந்து ஓபன் பண்ணி துரத்தி விட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பில வந்து ஹிஸ் மாஸ்டர் வாஸ் கிரூவல். கிரூவல்னா என்னது, ரொம்ப கொடூரமா நடந்துக்குவாங்க இல்லையா, ஹார்ஷா பிஹேவ் பண்ணுவாங்களா, அதான் கிரூவல் அப்படின்னு சொல்றது. வாஸ் கிரூவல் அண்ட் ஹி வாண்டட் டு ரன் அவுட் ஆஃப் ஹிஸ் கிளச்சஸ். ஸோ மாஸ்டர் வந்து வேணும்னே அதை அவுத்து விட்டு ரொம்ப கிரிவலா அதுகிட்ட ஹார்ஷா பிஹேவ் பண்ணி ஓடு அப்படின்னு சொல்லி துரத்துறது. சி பாருங்க, he found an unguarded passage and stepped out unnoticed. ஸோ சில என்ன சொல்லுவாங்க, he found an unguarded அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பாதுகாப்பு இல்லாதது, ஒரு வழி தெரியாதது அப்படின்னு சொல்றோம்ல, அது unguarded passage. பேசேஜ்னா ஆப்வியஸ்லி இட்ஸ் அ பாத்வே. ஸோ நடக்கிற பாதை இருக்கு இல்லையா, அதுதான் பேசேஜ்னு சொல்லுவோம். and stepped out unnoticed. stepped outனால என்னது, வெளியில கிளம்புறோம் அப்படிங்கறதே stepped out அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வெளியில வர்றத stepped out. unnoticedனா என்ன அர்த்தம், தனக்கே அறியாம, அதான் unnoticed அப்படிங்கிறது. so he found an unguarded passage and stepped out unnoticed. அதுக்கே வழி தெரியாம தவறி வந்துச்சு அப்படிங்கறது ஆப்ஷன் சி. இதுல எது ஆன்சரா இருக்கும்? சி. வெரி குட். ஸோ ஆப்வியஸ்லி சி தான் இல்லையா. புலி ஆக்சுவலி வழி தெரியாம தவறி போய் தான் மார்க்கெட்டுக்குள்ள வந்துச்சு. அதான நம்ம கதையோட ஆரம்பமே. ஸோ இதுதான் வந்து சி தான் வந்து இதுக்கு ஆன்சர். இது வந்து உங்களுக்கு புக் பேக்ல கொடுத்துருக்கிற 1 மார்க் கொஸ்டின்ஸ். அண்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லயும் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின், இந்த சினாரியோ மாதிரி கொடுத்துட்டு இது யாரை மென்ஷன் பண்ணுது, இந்த இடத்துல ஐங்கிறது யாரு, இந்த இடத்துல தேன்னு கூட்டமா யார சொல்றாங்க, இந்த மாதிரியான மென்ஷன்ஸ் தான் இருக்கும். அண்ட் இதுலயே கீழே பாருங்களேன். அண்ட் இந்த செகண்ட் ரோமன்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க். நீங்க வந்து இதுல ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதுல இந்த டிஃப்ரெண்ட் பீப்புள் அப்படின்னு கொடுத்து பப்ளிக் ரியாக்ஷன், ரீசன்ஸ் ஃபார் தேர் பிஹேவியர், டைகர்ஸ் தாட் அப்படின்னு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த டேப்லெட் காலம்லயும் உங்களுக்கு ஒரு சினாரியோ கொடுத்துட்டு அதுல இருந்து டிஃபைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து எக்ஸாம்பிளுக்கு பாத்துக்கோங்க. மிச்சம் இருக்கிற 4 பாயிண்ட்ஸையும் நீங்க வந்து இதுல எப்படி ஃபில் பண்ணணும்ன்றத 4 பாயிண்ட்ஸையும் பார்த்துட்டு வரப்போ இதை நீங்க தான் வந்து எனக்கு சொல்ல போறீங்க. இந்த டிஃப்ரெண்ட் பீப்புள் என்ன சொல்றாங்க, அவங்களோட ரியாக்ஷன் என்ன, அந்த பிஹேவியர் ரீசன் என்ன, அதுல டைகரோட தாட் என்ன அப்படிங்கறத நீங்க தான் வந்து மிச்சம் 4 காலம்ஸையும் ஃபில் பண்ண போறீங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் இதுல அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பாருங்க. டிஃப்ரெண்ட் பீப்புள் ஃபர்ஸ்ட் காலம்ல ஸ்பெக்டேட்டர்ஸ் அட் த சர்க்கஸ். ஆப்வியஸ்லி ஸ்பெக்டேட்டர்ஸ்னா யாரு, who is spectators? வேடிக்கை பாக்குறவங்க. வெரி குட். சர்க்கஸ்ல இருக்கிறவங்க இல்லையா, சர்க்கஸ்ல வேடிக்கை பாக்குறவங்க ஸ்பெக்டேட்டர்ஸ் அட் த சர்க்கஸ் அப்படிங்கிறது பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. அதாவது இதை வந்து ஒரு பாயிண்ட்ல சொல்லிடுறது. இந்த கொஸ்டின்ல செகண்ட் ரோமன்லயே பாருங்க, இந்த மொத்த கதையிலேயே டைகரை தவிர மத்த டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இதை வந்து நீங்க டிஃபைன் பண்ணி சொல்லணும் அப்படிங்கறத இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டைகர்ஸ் தாட்ஸ் அண்ட் வாட் டிஃப்ரெண்ட் பீப்புள் Tiger's thoughts and what different people did on seeing their tiger அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. வாட் டிஃபரெண்ட் பீப்புள், டைகரை தவிர இந்த கதையில இருக்கிற மத்த பீப்புள் எல்லாம் எப்படி இதை பாக்குறாங்கிறத நீங்க இதை டிஃபைன் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் தான் அவங்களே கொடுத்துருப்பாங்க. டைகரை தவிர அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் எதுல ஆரம்பிக்கிறாங்க, ஸ்பெக்டேட்டர்ஸ் அட் த சர்க்கஸ். ஸோ சர்க்கஸ்ல வேடிக்கை பாக்குறவங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கறத அடுத்தடுத்த காலம்ல ஃபில் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை கொடுத்துட்டு அவங்க செகண்ட் இதுல பாருங்க பப்ளிக் ரியாக்ஷன். ஸோ அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், ஸ்பெக்டேட்டர்ஸ் வேடிக்கை பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும், பேசாம உட்காந்து வேடிக்கை பாக்குறாங்க இல்லையா, சாட் பீஸ்ஃபுல்லி அண்ட் வாட்ச் த சர்க்கஸ். அதான் செகண்ட் பாயிண்ட்ல. அதே தேர்ட் காலம்ல பாருங்க, ரீசன்ஸ் ஃபார் தேர் பிஹேவியர். அவங்க அப்படி பிஹேவ் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறத தேர்ட் காலம்ல ஃபில் பண்ணணும். ஆனா அதுல கொடுத்துருக்காங்க பாருங்க, அவங்க பேசாம உட்காந்து வேடிக்கை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரீசன் என்ன, they were sure that the tiger was tamed and he would not harm anyone. So they were sure that the tiger was tamed. Tamed அப்படின்னா என்ன அர்த்தம், trained அப்படின்னு அர்த்தம். அதான் tamed அப்படின்னு அர்த்தம்.
அவங்களுக்கு என்ன தெரியும், டைகர் வந்து நல்லா ட்ரெயின் ஆயிருக்கு, அது வந்து யாரையும் ஹார்ம் பண்ணாது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். அதனால பேசாம உட்கார்ந்து பாக்குறாங்க. அதுதான் அதுக்கான ரீசன் இல்லையா? சோ அந்த ரீசனை சொல்லிட்டு தேர்ட் காலம்ல பாருங்க. அப்ப டைகரோட தாட் எப்படி இருக்கும் இத பாக்குறப்போ? பீப்புள் ஆர் ஸ்ட்ராங் அண்ட் ஃபியர்லெஸ். பேசாம தைரியமா உட்கார்ந்து இருக்காங்க என் முன்னாடி அப்படின்னு பாக்குறப்போ டைகருக்கு எப்படி இருக்கும் அதை பாக்குறப்போ? ரொம்ப மக்கள் தைரியமானவங்க அப்படிங்கறது டைகரோட தாட்டா இருக்கு இல்லையா? சோ இதுதான் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டிஃப்ரெண்ட் பீப்புள்ங்கிறது பார்வையாளர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த மத்த 3 காலமே ஃபில் பண்றது. அதுலயே செகண்ட்ல ஒரு ஐடியாக்காக கொடுத்திருக்காங்க பாருங்க. பீப்புள் ஆன் த ரோட். புலி நடந்து வரப்போ சுத்தி ரோட்ல எல்லாம் ஓடுனாங்க இல்லையா? சோ அவங்களோட குடுத்துட்டு அவங்களோட பப்ளிக் ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? அதுக்கான ரீசன் என்ன? ஆனா அத பாக்குறப்போ டைகருக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கறத இந்த 3 காலத்திலயே ஃபில் பண்ணணும். சோ இதே மாதிரி மிச்சம் 3 இருக்கு இல்லையா? சோ மிச்சம் 3லயும் நீங்க யார வேணா போட்டு ஃபில் பண்ணலாம். அந்த டைகர் நடந்து வரப்போ டைகரை தவிர அது பார்த்த மத்த எல்லா மனுஷங்கள யார வேணாலும் நீங்க எடுத்து ஃபில் பண்ணலாம். ஸோ இட் ஷோஸ் யுவர் கிரியேட்டிவிட்டி. இது ஓப்பன் டு ஆல். நீங்க இது இவங்கள தான் போடணும், இவங்கள போடக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. அது நிறைய பேரை பார்த்திருக்கு. அதுல வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இதுல 5 காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றோம். செகண்ட்ல வந்து பீப்புள் ஆன் த ரோடுன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அது வந்து நிறைய மாஸ்டர்ஸை பார்த்துச்சு. அதாவது இது ரெஸ்டாரண்ட்ல கல்லா பிடிக்கிட்டே இருந்தாரு இல்லையா? அந்த கெஃபேயோட ஓனரு. ஸோ அவரை பார்த்திருக்கு. அண்ட் ஹெட் மாஸ்டரை பார்த்திருக்கு, டீச்சர்ஸை பார்த்திருக்கு, அவரோட மாஸ்டரை பார்த்திருக்கு, ஸ்டூடெண்ட்ஸை பார்த்திருக்கு. இந்த மாதிரி அது கடந்து வரப்போ ஒரு ஒருத்தரையா பார்த்துக்கிட்டே வந்துச்சு. டெய்லர் ஷாப்ல டெய்லர் ஒருத்தரை பார்த்துச்சு. ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்க பண்ண ஆக்ஷன்லாம் அந்த கதையில முன்னாடி நரேட் பண்ணிருக்கோம் இல்லையா? அதெல்லாம் ரீட் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த மிச்சம் இருக்கிற 3 காலமே ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸ் வரப்போ இது எல்லாமே நீங்க நீங்க தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இஸ் தட் கிளியர்? இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? நோ மேம். ஓகே. சோ இதோட வைண்ட் அப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு அண்ட் இதுக்கப்புறமா கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் புக்ஸ்ல வர்றதா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ்க்காக. அண்ட் இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்துன்னு பாக்குறப்போ நமக்கு மேல ஒன் வேர்ட்ஸ் இப்ப பார்த்தோம் இல்லையா? ஒரு 8 ஒன் வேர்ட்ஸ் பார்த்தோம்ல. அந்த ஒன் வேர்ட்ஸ் வந்திருக்கும். அண்ட் இப்போமா இந்த பேஜ்ல இருக்கு பாத்தீங்களா இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ். ஸோ இது அண்ட் இது கீழே இருக்கிற நாலு நாலு பாயிண்ட் வரும். இது மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் இங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. மத்தது எல்லாமே வந்து ஜென்ரலா நம்ம இந்த கதையோட புரிதல் எப்படி இருக்குன்றதுக்கான கொஸ்டின்ஸ் தான் மத்த இதுல இருந்தெல்லாம் இருக்கும். ஸோ அப்புறம் இங்க 5.2 கொடுத்துருக்காங்க இல்லையா? டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்ல இந்த 5.2 ரீட் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட்ல இதுக்கான ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிப்போம். திஸ் வுட் பி யுவர் எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் அந்த கேட்டகரியில வர்றது எல்லாமே இந்த 5.2ல இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ இதுதான் நமக்கு முக்கியமான சாப்டர். முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த கதையிலேயே நம்ம நரேட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இதுலதான் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே கதையோட புரிதல் நமக்கு எப்படி இருக்குங்கிறதுக்கான கொஸ்டினும் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா அது டீட்டெயிலா வரும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கணும் இல்லையா? ஸோ அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். அண்ட் இப்போ பார்த்த வரைக்கும் எது டவுட்ஸ் இருக்கா? எனி queries? Shall we wind up the class? கிளாஸ் முடிச்சுக்கலாமாடா? ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ் வரப்போ அந்த காலம் ஃபில் பண்ணணும். 5.2ல இருக்கிற கொஸ்டின்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரணும். ஏன்னா அடுத்த கிளாஸ்ல நீங்க தான் அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே ஃபைன். தேங்க்யூ. ஓகே மேம்.